சினிமாவை தவிர விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல, எதற்காக வாக்களிக்கணும்னு தெரியல, எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து அந்த இடத்துல நின்று ஒரு 3 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு குறைந்தபட்சம் அந்த மேடையில ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. ஒருத்தரோட கார் அந்த இடத்துல நசுங்கி இருக்கு. மேடையிலேயே சொல்லணுமா இல்லையா? அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நீங்க தனியா சொன்னீங்கிறது வேற. மேடையில் உங்களை நம்பி வந்த ஒருத்தருடைய உடைமை பாதிக்கப்பட்டிருந்தா அதை சொல்லணுமா இல்லையா? அப்ப விஜய் அவர்களுக்கு அரசியல் என்பது என்னவென்று தெரியாமல் அரசியலுக்குள்ள இருக்காரு. அவர் அரசியலை முதல்ல கற்றுக்கொள்ளணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். என்னன்னா, நீங்க யார் வேணாலும் வரலாம், ஆனா நீங்க நீண்ட தூரம் பயணம் செய்யாம எடுத்த உடனே நான் சிஎம் அப்படின்னு சொல்றது மிகவும் வருத்தமா இருக்கு. அப்படி பார்த்தா நான்லாம் உங்களை விட சீனியர். எங்க கிட்ட பணமும் புகழும் இல்லைன்னா நாங்களாம் அரசியலுக்கு தகுதியற்றவர்களா? உங்களை விட திறமையும் தகுதியும் எல்லாமே இருக்கு. பணமும் புகழும் மட்டும் அரசியல் கிடையாது. மக்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் மக்கள் மத்தியில் போய் மக்களோட அரசியல் செய்து, அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல மக்களோட வாழ்ந்து ஒரு அரசியலை நாம செய்து தான் கொண்டுட்டு வரணும். இன்னைக்கு அந்த அந்த இடத்துல இறந்து போனவங்களோட ஆத்மா என்ன பாடுபடும் நினைச்சு பாருங்க. ஒரு இளைஞன் வந்து விபத்தில் இறந்து போயிட்டான்னா அவரோட குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும். அப்ப இந்த அரசியல் மிகவும் மோசமான அரசியல். இந்த அரசியலை, இது போன்ற அரசியலை தன் சுயநலத்திற்காக, தான் சிஎம்மாக வேண்டும் என்பதற்காக மட்டும் ஒரு அரசியல் நடத்துவது நியாயமற்றது. மக்கள் தான் இவரை சிஎம்னு சொல்லணுமே தவிர நான் ஆட்சிக்கு வரணுங்கிறது, நான் மட்டுமேங்கிறது ஒரு புதுசா வர்றவங்க சொல்ல முடியாது. வாக்கு வங்கி இருந்துச்சுன்னா சொல்லலாம். வாக்கு வங்கியை நிரூபித்த பிறகு கண்டிப்பாக சொல்லலாம். அதற்கு முன்னதாக தன்னை பற்றியே, நான் மார்க்கெட் போறதுக்கு முன்னாடியே நான் அரசியலுக்கு வந்துட்டேன், நான் இப்படி, நான் அப்படி, நான் ஒரு சிங்கம், தன்னை பற்றியே புகழ்பாடி கொள்வதற்கு ஒரு அரசியலோ அரசியல் கட்சியோ லட்சக்கணக்கான